ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியாது, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி இந்த முருங்கைக்கீரை லட்டு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை நான் ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்து உருவி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நம்ம அதை நல்லா காட்டன் துணியில் தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். அதே கடாயில் திரும்பவும் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் இதுலேயே நம்ம ஒரு 10 முந்திரி 10 பாதாமை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு உளுந்து அதெல்லாம் அளவுலாம் கிடையாது, நிறைய போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். இப்போ வறுத்த வேர்க்கடலை இது, அதையும் நான் கடைசியாக போட்டுக்கிறேன். வறுத்ததுனால வறுக்காது தான் இருந்ததுன்னா நீங்கள் முந்திரி அந்த பாதாம் போடும்போதே இந்த வேர்க்கடலையும் போட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்ததுனால நான் கடைசியாக போட்டு ஒரு கலரிட்டு இப்போ எல்லாமே நல்லா வறுபடிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் ஒரு கலரி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பால் கொடுத்துக்கிட்டிங்கனாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இது சூடு ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். குறப்பாக அரைச்சாலே பரவாயில்ல, நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பு அதெல்லாம் கடிப்படும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் தேவையான அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிடலாம். இந்த வெல்லம் அரைப்படுறதுனால ஈரப்பதமாக இருக்கும். அதை அப்படியே நம்ம அந்த அரைச்சி வச்ச பருப்பில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நெய் எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை, அந்த வெல்லத்தோட ஈரப்பதமே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியது தான். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கையில் ஒரு 2 சொட்டு நெய் விட்டுட்டு அதை அப்படியே நல்லா லட்டு பிடிச்சிக்கிறேன். ஆரோக்கியமான முருங்கைக்கீரை லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.